It will take some time. Okay. Let us see. Let us think in future. வெளியில இந்த நீங்க வந்து நம்ம தாவேக்கா நம்ம விஜய் சருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா டாப் 3 பாயிண்ட்ஸ் இப்போதைக்கு மிக முக்கியமாக நமக்கு தேவையானது தாவேக்காக்கு மட்டும் இல்லை நம்ம மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு தேவையான மிக முக்கியமான 3 விஷயங்கள் சொல்லணும்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் திங், இது உங்களது ஆட்சி சரிவர நடைபெறுவதை கெடுப்பதற்கு திமுக, அதிமுக, பாஜக, பாமக கட்சிகளை விட இந்த அதிகாரிகள் மிக தீவிரமாக இருக்கிறார்கள். திமுக, அதிமுகவுக்காவது ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நமக்கு அதிகாரம் போய்டுன்ற அச்சம் இருக்கும். இந்த அதிகாரிகளுக்கு அச்சமே இருக்காது. கடந்த 15 அல்லது 20 வருடங்களாக இந்த அதிகாரிகள் திருடி தின்று பழக்கப்பட்டு விட்டார்கள். இன்றைக்கி திடீர்னு இந்த விஜய் அரசில் வந்து காசு வாங்காதுன்னு சொன்னோன்னே ஒவ்வொருத்தனுக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒன்று, இதன் காரணமாக அனுபவம் இல்லாத இந்த அமைச்சர்களை சரியாக வழிநடத்த எந்த அதிகாரியும் முன் வருவதில்லை. தப்பு நடக்கட்டும், மாட்டிட்டு சாப்பிட்டோம், நமக்கு என்ன வந்துச்சுன்னு வேடிக்கை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. என்ன சொல்யூஷன் சார் இதுக்கு? 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணுங்கன்றேன். 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணுங்கள், 4 பேர் ஜெயிலுக்கு அனுப்புங்க. விஜய் ஜனநாயகன் படத்தில் வந்த மாதிரி. அது யார் 4 பேர் நீங்கள் இன்புட் கொடுப்பீங்களா? அதெல்லாம் கொடுக்குறேன் மேடம். இதான் மேடம் என் தொழில். 20 வருஷமாக இந்த தொழில் தான் பார்த்துன்னுக்கிறேன். சொல்லிட்டீங்க சார், நம்புகிறோம், பண்ணுறீங்க. இதான் என்னோட தொழில். கரெக்டாக எடுத்து எவிடன்ஸோடு கொடுக்குறேன். 4 பேரை தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா இந்த அதிகாரிகளுக்கு பயம் தானாக வரும். இவர்கள் உங்களை நிம்மதியாக ஆட்சி செய்ய விட மாட்டார்கள். கரப்ட் ஆஃபீஸர்ஸ் சொல்லுங்க. எஸ், கரப்ட் ஆஃபீஸர்ஸ் தான். நல்ல ஆஃபீஸர்ஸ் எதுக்கு இது பண்ணுவீங்க? நீங்க தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணவங்களோட லிஸ்ட்ல அதிகமா IAS IPS தான் இருக்காங்க. அவர்கள் தான் இந்த சிஸ்டத்தை கரப்ட் பண்றது மேடம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒருத்தருக்கும் கரப்ஷன் எந்தில் காசு வாங்கணும், எப்படி வாங்கணுன்றது உள்ளபடியே தெரியாது. இப்போது இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்களை இந்த அதிகாரிகள் கெடுப்பார்கள். இந்த பவரை என்ஜாய் பண்ணும்போது இந்த அமைச்சர்களுக்கு இப்போ நல்லா இருக்காங்க, கேபினெட் ரீஷஃபில் பண்ணுவேன்றாரு, பயம்லாம் இருக்கும். 6 மாதம் 1 வருஷம் போன உடனே கொஞ்சம் எடுத்தால் என்ன தப்பு இருக்குது, 1% தானே, யாருக்குமே பாதிப்பு இல்லையே என்று துணிச்சல் வரும். சார் இதில் வாங்கலாம் இதில் வாங்கலான்னு இந்த மந்திரிகள் அதிகாரிகளை கெடுப்பாங்க. இதை சரி பண்ணணும். 1. 2வது, நன்மதிப்பு 6 மாதம் அல்லது 1 வருஷத்துக்கு மேலே நீடிக்காது. திரு விஜய் அவர்களது ஆட்சியின் மேலே இருக்கக்கூடிய நன்மதிப்பு ஏன் 1 வருஷம் கழிச்சு நீடிக்காதுன்னா, இன்றைக்கி இந்த டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாத ஒரு சாமிங்கான சீஃப் மினிஸ்டர் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சூட்டு போட்டுக்கிட்டு வராரு, பட்டு சட்டை போட்டுக்கிட்டு வராரு, எல்லாம் ஓடிட்டுருக்கு. 1 இயர் கழித்து இது பழகி போன பிறகு அந்த 6 சிலிண்டர் எங்கே, மாதம் 2500 ரூபா எங்கே, இது போன்ற கேள்விகள் எழத் தொடங்கும். அதை சரி செய்கிறதுக்கு அவர் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். 2, இன்னொன்று, நிதி நிலைமை மிக மிக மோசமாக இருக்குது. அதை சீர் செய்வதற்கு ஏற்கனவே மான்டெக் சிங் அலுவாலியா தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அதெல்லாம் க்ளோஸாக ஃபாலோ பண்ணி ஃபினான்சஸை இம்ப்ரூவ் பண்ணலன்னா ஹில் ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் டு டெலிவர் குட் கவர்னன்ஸ். ஃபினான்ஸ் இம்ப்ரூவ் பண்ண ஏதாவது இமீடியட்டான ஏதாவது சொல்யூஷன்? ஆஃபீஸர்ஸ் MS அலுவாலியா கமிட்டி இருக்குது. அது கவர்மெண்ட்டுக்கு எங்கெங்கெந்தெல்லாம் ரெவென்யூ வருதோ வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸை பார்க்கணும். ஹீ கேன் டேக் தி ஹெல்ப் ஆஃப் வேரியஸ் பிரில்லியன்ட் ஃபினான்ஷியல் மைண்ட்ஸ் அவைலபிள் ஈவன் இன் அவர் ஸ்டேட்டு. அதெல்லாம் பண்ண முடியும். அதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். தே நோ வாட். ஸோ இப்போ அனௌன்ஸ் பண்ண பட்ஜெட்டிங்கில் உங்களுக்கு திருப்தியாக இருக்குது? பட்ஜெட் குட் மேடம், பட்ஜெட் குட்டு. இந்த ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனில் இந்த பட்ஜெட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு சொல்லலாம். நிறைய புது திட்டங்களும் வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு இதுக்கு எப்படி ஹெல்த் கேர் எஜுகேஷன் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு இது எப்படி ஃபினான்ஸ் மேனேஜ் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த தாய்மாமன் மோதிரம்னு ஒரு ஸ்கீம், மோதிரமோ காயினோ ஏதோ ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. 8 கிராம் வெரி எக்ஸ்பென்சிவ் இப்போ இருக்கிற தங்க விலை. ஆமாம், எங்கேருந்து இவங்க ஃபினான்ஸ் மீட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. அதெல்லாம் டிஃபிகல்ட்டி. அனௌன்ஸ் பண்ணிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா தி ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் வில் பவுன்ஸ். வார் சிச்சுவேஷன் வேறு. ஆமாம், பார்க்கலாம்.